அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் வழி நடத்தி செல்வார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தால் நம்மை இழுத்து கொண்டார் அவருடைய தூய அன்பினால். இந்த வனாந்தரத்தில் நயம் காட்டி நம்மை அழைத்தார். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்தரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் வழி நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரோற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் வழி நடத்தி செல்வார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனது உருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனது உருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கை தன்னை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் வழி நடத்தி செல்வார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த புவி யாத்திரையை கடந்திடுவாய் தூய தேவ தயவினால். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவ தயவால். இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவ தயவால். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் வழி நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி
அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவனுடைய அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் வழி நடத்தி செல்வார், அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த புவி யாத்திரையை அவரை துதித்து பாடி கடந்து செல்வோம். அவருடைய தூய பலம் நம்மோடு கூட உண்டு. நம்மை சியோன் பர்வதம் வரைக்கும் சேர்க்க அவர் வல்லவர். நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வல்லவர். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தால். சியோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் வழி நடத்தி செல்வார், அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். அல்லேலூயா. நம்மளுடைய மலைகளைப் போல பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லா மலைகளையும் ஆண்டவர் வழிகளாக்குவார். நம்மளுடைய பாதைகளெல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் செவ்வையாக்குவார். கலங்காதீங்க, திகையாதீங்க, நிச்சயமாகவே முடிவுண்டு. ஏன்னா நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் நம்முடைய தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாடுவோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சிறுபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சிறுபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம்
ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நம்முடைய தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜன். உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவுகளை எல்லாம் உடைப்பார், இரும்பு தாழ்பாளர்களை முறித்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இருப்பு தாழ்பாளை முறித்திடுவாரே, இருப்பு தாழ்பாளை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஓசன்னா கீதம் என்று பாடி நாம் ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஈட்டியை முறிப்பார், இல்லை உடைப்பார், ரதங்களை அக்னியினால் சுட்டரிப்பார். நமக்கு விரோதமாய் எழும் எல்லா காரியங்களையும் நம் தேவன் பார்த்துக் கொள்வார். சேனைகளின் கர்த்தராய் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வெள்ளை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வெள்ளை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். யாவரும் எழுந்து நின்று, இந்த தேவன் என்னுடைய தேவன், ஆபிரகாமின் தேவனாயிருக்கிறார், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என்னுடைய தேவனாயிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி அப்பா சொல்லலாமா? ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். இந்த நாளில் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு உனக்கு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு.
ஈட்டியை முறித்திடுவார், வெள்ளை ஈட்டியை ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன், ஆமென், யாக்கோபின் தேவன், ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், அவன் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தெய்வமே, இந்த காலை வேளையில் இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தடைகள் எல்லாம் நீக்கிற தெய்வம், எங்கள் முன் செல்கிறீங்களே. எங்களுக்கு விரோதமாக ரதத்தில் கூட வரலாம் ஆண்டவரே, ஆனால் அவற்றையும் அக்கினியினால் சுட்டரிக்கிற தேவன் நீங்களா இருக்கீங்களே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. எல்லா தடைகளையும் மாற்றுகிற தேவன் தயாபர எங்களோடு கூட உண்டே. ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுப்பா எங்களுக்கு இந்தந்த தடைகள்லாம் காணப்படுது ஆண்டவரே. ஐயா, எங்கள் ஊழியத்தில் இந்தந்த தடைகள் காணப்படுது, எல்லா தடைகளையும் நீங்கள் நீக்குங்க, மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில், இந்த புதிய நாளில் நீங்கள் இல்லாமல் இயேசுப்பா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது டாடி. எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, எல்லா காரியங்களையும் நீங்கள் மேற்போட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் சுமக்க முடியாத பாரங்களை எல்லாவற்றையும் நீங்கள் மேற்போட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா சோதரிக்கு இது எப்படி ஆகுமோ என்று நாங்கள் பரிதபிக்கிற நேரங்களெல்லாம் எல்லா காரியங்களையும் நீங்கள் மேற்போட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நீங்கள் எங்களுக்கு அடைக்கலமாக இருங்க, எங்கள் பலனாக இருங்க ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலையிலே கிருபையையும் மாலையிலே மகிமையும் தருகிற நல்ல தெய்வமே. ஒரு தாய் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லையே, ஒரு தந்தை எங்களை வெறுத்தாலும் நீர் எங்களை வெறுப்பதில்லை ஆண்டவரே. இந்த நாளில் இசப்பா உங்களுடைய நினைவாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவிக்க கிருபை தாங்க இசப்பா. ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள சாட்சிகளாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முடியும் போது உங்களுடைய மகிமை எங்கள் கண்கள் காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல்
ஏசப்பா எஸ்டடி உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் நிஜமானனே நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் நிஜமானனே நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் நிஜமானனே நேசரே என் துணையாளரே. நன்றியப்பா, இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபையும் உடைய மகிமையும் எங்கள் கண்கள் காணட்டும். நாங்கள் உங்களுடைய திவ்ய பிரசன்னத்தினால் மகிழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாளுக்குரிய கிருபையை தந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயா, இந்த நாள் முழுவதும் கூட இருந்து வழிநடத்துங்க ஏசப்பா. இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஊழியர்கள் எடுக்கிற அப்பா இந்த மே மாதம் அப்பா ஆகஸ்ட் 15க்காக வேண்டி பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. தங்களுடைய மிஞ்சின பலத்தில் ஓடுறாங்க ஏசப்பா. அவங்களுக்கு பலவீனங்கள் உண்டு, எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார் என்ற திறந்த வாசல்களை கர்த்தர் நீங்க உண்டு பண்ணுங்க. மனுஷர் கண்கள் எல்லாம் தயவு கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஊழியங்களை குறித்து சொல்லும் போது என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும்பா. போக்கிலும் வரத்திலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் பேசுறாங்களோ, எங்கெங்கெல்லாம் உடைய வார்த்தைகளை சொல்றாங்களோ, அங்கெல்லாம் உடைய கிருபை, உடைய பிரசன்னம் ஐயா, உடைய அற்புதம், உடைய அதிசயங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவையில் உள்ள பிள்ளைகள் இடத்தில் கொண்டு செல்லுங்க. அற்புதங்களை அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் நீங்க நிரப்பி, உடைய கிருபையினால நிரப்பி, உடைய அபிஷேகத்தினால் நிரப்பி, உடைய வல்லமையினால் நீர் ஒவ்வொருவரை நிரப்பும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீங்க வழிநடத்தி சொல்லும்படி ஆய்ச்சபிக்கிறோம். உடைய திவ்ய பிரசன்னத்தை இந்த மாலையில நாங்க உணரணும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீங்க நன்றாய் நடத்தினீர் என்பதை ஒவ்வொருவரும் உணரணும் ஏசப்பா. சரீரத்தில் பலவீனமாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க பலப்படுத்தும்படியாய், சுகப்படுத்தும்படியாய், தெய்வீக ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியையும் கனத்தையும் ஜெபம் செய்வோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றார், அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றார், 1000 ஆண்டுகள் போதாதையா. 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அருமை தந்தையே, இந்த அருமையான
அதிகாலை உடன்படிக்கை ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட எப்போதும் இடைபடுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆண்டவரே புதிய கிருபைகளை தந்து ஆண்டவரே அநேக நன்மைகளை நாங்கள் காணும்படியாக செய்கிற உம்முடைய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய வீமம் குடும்பத்திற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் வந்து ஆண்டவரை அமர்ந்து உம்மை துதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு அருள் செய்திருக்கிறீர். ஆமீன் வில்லேஜ் டீமின் மூலமாக நேயர்களுக்கும் நீர் விதமான ஒரு கிருபைகளை நீர் கொடுக்கிறீர். அவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் நாங்கள் உம்மோடு கூட புதிய உடன்படிக்கை செய்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிய கிருபைகளை நாங்கள் பெற்றவர்களாக முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கக்கூடிய வசனத்தை நீர் ஆசீர்வதித்தாரும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவரே என்று சொன்னது போல ஆவியானவரே பேசி உமது திருநாமத்தை மையப்படுத்தும். கர்த்தர் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறதுனால் வரும் பலன் என்கிற ஒரு தலைப்பில் இந்த நாளிலே நாம் ஆராய இருக்கிறோம். அநேக நேரங்களிலே கர்த்தரை நம்புவதனால் என்ன பலன் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போகிறதை காண்கிறோம். வேதத்திலும் அநேக இடங்களிலே பக்தர்களே குழம்பி போய் விடுகிறார்கள். ஆசாப் எழுதின 73ஆம் சங்கீதத்தில் அவர் அவ்விதமாக துவக்கத்தில் எழுதுகிறார், துன்மார்க்கரும் வாழ்ந்து சுகித்திருக்கிறார்களே, நாங்கள் உம்மை அண்டிக் கொள்கிறதுனால் என்ன பலன் என்று சொல்லிவிட்டு கடைசியாக உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லி முடிக்கிறார். அதே போல் எரேமியா தீர்க்கதரிசியும் அவ்விதமாக தன்னுடைய நிருபங்களிலே புலம்புகிறார். புலம்பலிலே கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக நேரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்நிய தேவர்களை வணங்குகிறவர்கள் இவ்விதமாக இருக்கிறார்களே, நாங்கள் உம்மை நேசிக்கிறதுனால் என்ன பலன் என்று சொல்லி முறுமுறுக்கிறதை நாம் காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக ஜனங்கள் முறுமுறுத்து பின்வாங்கி போனவர்களும் உண்டு. இன்றும் உலக அளவில் அநேக காரியங்களை நாம் கேள்விப்படும்போது நமக்கு அது வேதனையாக இருக்கிறது. நம்முடைய தேவன் எவ்வளவு ஒரு பெரிய தேவன். இந்த பாடலிலே நாம் பாடும்போது உம்முடைய காரியங்களை நான் சொல்ல வேண்டுமானால் நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த கிரியைகள் அனைத்தையும் சொல்ல வேண்டுமானால் 1000 ஆண்டுகள் போதாதையா என்று சொல்லும்போது அது அவர் யோசித்து தான் எழுதினாரா என்று நாம் திரும்ப திரும்ப அதை யோசிக்க முடியும். ஆனால் உண்மையிலே அது உண்மைதான். ஆண்டவருக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த ராஜாமம் போல் இருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் 1000 ஆண்டுகள் செய்கிறதை ஒரே நாளிலே செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கிரிகளுக்கு அளவே கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனையும் குறித்து கூட அவருக்கு அதிக கரிசனை உண்டு. ஒவ்வொரு தனி மனிதனும் வேண்டிக் கொள்ளும் போது அதை கேட்கிறார். அவனுடைய காரியங்களை அவனுக்கு ஜெயமாக்கி கொடுக்கிறார். அவனுடைய கண்ணீரை துடைக்கிறார். அவனோடு கூட செல்லுகிறார். அவனோடு கூட இருக்கிறார். இதெல்லாம் நாம் நினைக்கும் போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவரை நாம் வர்ணிக்க போனால் அது 1000 ஆண்டுகள் போதாதென்றே சொல்ல முடியும். அத்தனை பெரிய ஒரு தேவனை வணங்குகிற நாம் அவர் செய்த நன்மைகளை அடிக்கடி மறந்து விடுகிறதுனாலேயே நாம் அவரை விட்டு சற்று தூரமாகவே விலகி இருக்கிறதாக காணப்படுகிறது. இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய அதிகாரம் 26வது அதிகாரத்தில் 3-4 வசனங்களில் இவ்விதமாக சொல்கிறார், உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதிலே உடையவனை நீர் பூர்ண சமாதானத்தோடே காத்துக்கொள்கிறீர் என்பதாக எழுதுகிறார். ஏனென்றால் நீர் யெகோவா கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்லுகிறார். என்றென்றைக்கும் நம்ப வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அவரை நம்ப வேண்டும். ஏனென்றால் அவர் யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். நம் கூடவே செல்லுகிற கன்மலை. அன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்ற கன்மலை நம்மோடு கூட செல்லுகிற கன்மலையாக இருக்கிறார். நம்மை போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார், நாம் வேண்டிக் கொள்கிறதை நிறைவேற்றுகிறார், நம்மோடு கூட இருக்கிறதை அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக செய்கிறார். இவ்விதமான தேவனோடு கூட நாம் எப்போதும் சம்பாஷிக்க வேண்டும். அவரோடு கூட நாம் பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும்
வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இங்கே பார்க்கிறோம், எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் துக்கமானாலும் இன்பமானாலும் சகலவற்றையும் நாம் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தும் போது ஒரு தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும் என்பதில் மாற்றமில்லை. இதை பவுலடியார் தீர்க்கமாக சிறைச்சாலையில் இருக்கும்போது பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். தேவ சமாதானம் அவருக்கு சிறைச்சாலையிலும் இருந்ததுண்டு. ஆகவே தான் அவர் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சிறைச்சாலையின் அனுபவங்கள் காணப்படும், துக்கங்கள் வரும். அந்த நேரத்திலும் கூட நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது ஒரு இனம் புரியாத ஒரு தேவ சமாதானம் உள்ளத்தை ஆட்கொள்வதை நாம் அறிய முடியும். இது நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நாம் காண்கிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்களிலே அவருடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அலங்க மிடுபட்டு கிடக்கிறது, சிறைப்பட்டவர்கள் மிகுந்த துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். பலவிதமான காரியங்களை மக்கள் வந்து சொல்லும்போது அவர் ராப்பகலாக ஒன்றும் புசியாமல் குடியாமல் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையில் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். இப்படி என் ஜனங்கள் துக்கத்தோடு கூட இருக்கிறது என்ன என்று புலம்புகிறார். ராஜா கேள்வி கேட்கிறார், உன்னுடைய முகம் எப்போதும் இவ்விதமாக துக்கமாக இருக்காதே, நீ ஏன் முகவாடலாக இருக்கிறாய் என்று கேட்கும்போது அவன் ஒரு நிமிடம் ஜெபித்து விட்டு ராஜாவோடு கூட பேசுகிறான். இவ்விதமாக எப்போதும் ஒரு ஜெபிக்கிற ஒரு நபராக நெகேமியா இருந்ததினால் அவருடைய காரியங்களிலே கருத்தாய் இருந்து எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து சாதித்தார் என்பதை நாம் நெகேமியாவுடைய புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக நாம் வாசிக்கலாம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்பட்டு போகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இந்த யோசபாத் ஜனங்களை நோக்கி ஒரு இக்கட்டான நேரத்தில் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்பதாக சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்பதாக சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாக மக்களையும் ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி மக்களை யுத்த நேரத்தில் துதிக்க சொல்லுகிறார், பாட சொல்லுகிறார் என்கிற அந்த காரியங்களை நாம் வாசிக்கும்போது அந்த யுத்த களத்தில் நிற்கிற எதிரிகளுக்கு அது ஒரு வியப்பாக இருக்கும், இவன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுகிறான் என்று சொல்லி. ஆனால் இங்கே யோசபாத் செய்த காரியம் அவருக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தந்தது என்பதை காண்கிறோம். அவர் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியும்படியாக செய்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக நாம் வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசி 57ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கூப்பிடும்போது உன் கணங்கள் உன்னை தப்புவிக்கட்டும், காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போம். என்னை நம்பியிருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை தேசத்தையே சுதந்தரிக்க வைக்கும் என்பதற்கு அடையாளமாக காலேப் இருக்கிறார். காலேப் அவருடைய நாட்களில் மிகவும் வயது சென்று 85 வயதான பின்பும் அவர் எனக்கு மலை நாட்டை தாரும் என்று சொல்லி யோசுவாவிடம் கேட்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் அந்த நாட்டை மலை நாட்டை சுதந்திரித்துக் கொள்வேன் என்கிற விசுவாசத்தோடு கர்த்தர் பேரில் கொண்ட நம்பிக்கையோடு கூட அங்கே யோசுவாவிடம் கேட்கிறார். யோசுவா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை நாம் வாசித்தால் அதனுடைய காரியங்களை நாம் அறிய முடியும். இவ்விதமாக நாம் எந்த காலத்திலும் எவ்விதமான சூழ்நிலையிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருந்து விசுவாசத்தோடு கூட ஒரு காரியத்தை கேட்போமானால் அது நிச்சயமாக நாம் அதை சுதந்திரிக்க முடியும் என்பதற்கு காலேப் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். சங்கீதம் 32:10 இடத்தொருள் வாசிக்கலாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இங்கே பார்க்கிறோம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை தாவீது சங்கீதக்காரன் எப்போது எழுதுகிறார்? தன்னுடைய பாவம் தலைக்கு மேலாக ஏறி
கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்தார், என் அக்கிரமத்தை மன்னித்தார், என் பாவத்தை மூடினார் என்ற அந்த 32ஆம் சங்கீதத்தில் துவக்கத்திலிருந்து எழுதும்போது எழுதிவிட்டு இவ்விதமாக சொல்லுகிறார். அவரும் துன்மார்க்கமாய் நடக்கும்போது அவருக்கு மிகுந்த வேதனை அனுபவித்திருப்பார். ஆகவே தான் சொல்கிறார், கர்த்தரை நம்பியிருக்கும் போது அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்கிறது என்பதாக எழுதுகிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இந்த கிருபையை உணர்ந்தவராக இருந்தபடினால் கிருபையை குறித்து அநேக சங்கீதங்களில் அவர் எழுதியிருக்கிறதை நாம் காண முடிகிறது. ஒரு முறை அவர் சவுலினால் துரத்தப்பட்டு வேட்டையாடும் போது எப்படியாவது தாவீதை பிடித்துவிட வேண்டும் என்று சவுல் தன்னுடைய சேனைகளோடு கூட அவர் புறப்பட்டு செல்கிறதை காண்கிறோம். ஒவ்வொரு முறையும் தாவீது தான் அங்கே ஜெயம் எடுக்கிறதாக நாம் காண்கிறோம். அவருடைய கரத்தில் தான் சவுல் மாட்டிக்கொள்வார். ஒரு முறை சவுலுடைய கரத்தில் அவர் மாட்டிக்கொள்ள பார்த்தார். அவர் ஒரு மலை மேல் ஏறி நடந்து செல்லுகிறார். அதை 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வரைக்கும் நாம் வாசிக்கும்போது அந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். தாவீது இந்த மலை மேல் ஏறி நடந்து போய் கொண்டு இருக்கும்போது சவுலுடைய சேனைகள் முழுவதுமாக அவரை சூழ்ந்து கொள்ளும். தாவீது பிடிபடுவதற்கு கை கெட்டின தூரத்தில் இருக்கும்போது அவர் கர்த்தரை நம்பியிருந்தபடினால் அவருக்கு சவுலுக்கு ஒரு செய்தி வரும், பெலிஸ்தியர் வந்துவிட்டார்கள் யுத்தத்துக்கு என்று சொல்லி ஒருத்தன் செய்தி கூறும்போது தாவீதை பிடிக்கிறதை விட்டுவிட்டு யுத்தத்துக்கு அவர் சென்றுகிறதாக அந்த செய்தியில் இருக்கும். இதை நாம் ஒவ்வொரு முறை இது படிக்கும்போது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். சத்துரு நிறைய நேரங்களில் அவனுடைய கைக்கு எட்டின தூரத்தில் நாம் நிற்போம், நம்மை பிடித்து கொண்டு போகிற தொலைவிலே தான் நாம் நிற்போம். ஆனாலும் கர்த்தர் அவனுடைய கரங்களிலே நம்மை விடுகிறதில்லை. ஏனென்றால் நாம் கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்மை காக்கிறதை நாம் உணர முடியும். சங்கீதம் 115 9 முதல் 11 வசனங்கள் வாசிக்கலாம். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இங்கே இந்த 3 வசனத்திலும் திரும்ப திரும்ப வருகிற காரியம், நாம் அவரை நம்பும்போது நமக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். எப்போதும் அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நமக்கு துணையாக வருகிறவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ராஜாக்களின் புஸ்தகத்திலும் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியும் தன்னுடைய தீர்க்க தரிசன ஆகமத்திலே 36 37 அதிகாரங்களிலே அவரை குறித்து எழுதியிருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவருக்கு எங்கே போவதென்று தெரியவில்லை. அவரை சூழ அசிரியா ராஜா தன்னுடைய படையை குவித்து வைத்திருக்கிறார். வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை, யாரிடத்திலும் உதவி கேட்க முடியாது. கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். இவரும் ஆலயத்திலே போய் ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். 1,80,000 பேரை ஒரே இரவிலே அந்த தூதன் கொன்று குவித்து விட்டார். சனகரிப் செத்த முகமாய் சென்றான் என்று காண்கிறோம். கர்த்தரை நம்பியிருக்கும் போது ஏளனம் செய்கிற கூட்டங்கள் ஏராளம் இருக்கும். அந்த சனகரிப் எவ்வளவோ ஏளனம் செய்தான். நீ என்ன யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனை உண்டு என்று நினைக்கிறாயா என்று சொல்லி அந்த யூதர்கள் பாஷையிலே பேசினார். அவர்களோடு கூட எபிரேய பாஷையிலே பேசினார். அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், எங்களுக்கு சீரிய பாஷை தெரியும், நீர் எங்களுக்கு அந்த எபிரேய பாஷையில் பேசி மக்களை குழப்ப வேண்டாம் என்று சொல்லும்போது, உங்களோடு கூட பேச வரவில்லை, உன்னுடைய ஜனங்களோடு கூட பேசுகிறேன் என்று சொல்லி ராஜாவை அவமானப்படுத்துவான். தேசத்து குடிகளை தன்பக்கமாக இழுக்கிறதற்காக ராஜாங்கத்தை மிகவும் கேவலமாக அவன் இழிவுபடுத்தி பேசும்போது எசேக்கியா ராஜா தேவ சமூகத்திலே போய் கண்ணீர் விட்டு கதறுகிறார். தேவனே, எனக்கு இறங்கும் என்று கெஞ்சுகிறார். என்னுடைய நாட்டை காப்பாற்றும், மக்களை காப்பாற்றும், நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்கிறார். 1,85,000 பேரை ஒரு தூதன் அங்கே வீழ்த்தினார் என்று காண்கிறோம். இன்று நமக்கும் கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதன் உண்டு என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு தூதன் உண்டாம். புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கென்று ஒரு தூதனை தந்திருக்கும் போது எந்த விதமான பிசாசின் சேனை நம்மை தொடக்கூட முடியாது, நம்மை அழிக்க முடியாது, நமக்கு கேடு செய்ய முடியாது என்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்போதும் ஒரு திட நம்பிக்கையாக இருப்பார்கள். அவர்களுக்கு கர்த்தர் துணையும் கேடகமாக இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. சங்கீதம் 125:1 வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள்.
பாருங்க, ஒரு பர்வதத்தை போல் அசையாமல் இருப்பார்கள். அடிக்கடி அண்ணன் சொல்வது போல் உங்கள் வலது பார்சத்தில் திரும்பி பார்த்தால் இயேசு இருக்கிறார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறது போல கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் ஒரு பர்வதத்தை போல் இருக்கிறார். நாம் அசையாமல் இருக்கிற ஒரு பர்வதத்தை போல் நாம் இருப்போம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய ராஜ்யத்தில் எதிரி நாட்டு ராஜா பல காரியங்களை செய்யும்போது தன்னுடைய ராஜாவுக்கு அவர் சகல காரியங்களையும் வெளிப்படுத்தி விடுவார். அப்பொழுது எதிரி நாட்டு ராஜா குழம்பி போய் இருந்தார். இது யார் நம்மிடத்திலிருந்து யாராவது ஒரு ஒற்றன் போய் அங்கே எதுவும் வேவு பார்த்து சொல்லிவிடுகிறானா என்னென்று புரியவில்லை என்று அவன் கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே எலிசா தீர்க்கதரிசியை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டுகிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரிந்து போனது, ஒரு வேலைக்காரன் அவருக்கு சொல்லுகிறார், அந்த நாட்டு ராஜாவுக்கு, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற காரியத்தை கூட அங்குள்ள ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய ராஜாவுக்கு சொல்லிவிடுவான் என்பதாக சொல்லுகிறார். இவ்விதமாக எலிசாவை குறித்து கேள்விப்பட்டவுடனே இப்படிப்பட்ட ஒரு ஆள் அங்கே இருந்தால் அவனை முதலாவதாக பிடிக்க வேண்டும், ரெண்டாவது அந்த நாட்டை நாம் அழிக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய சேனை முழுவதையுமே எலிசாவை பிடிக்கிறதுக்காக அனுப்பிவிடுகிறான். அவனுடைய வேலைக்காரன் பார்க்கிறான், எலிசாவுடைய வேலைக்காரன், ஒரு பெரிய திரள் கூட்டமான மக்கள் வருகிறார்கள், ரதங்களோடு வருகிறார்கள், குதிரைகளோடு கூட வருகிறார்கள் என்று பயந்து போய் எலிசாவின்ட்டு போய் சொல்லுகிறான். ஆனால் எலிசா கவலையே படவில்லை. அப்படியா என்று கேள்விப்பட்டு அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம் என்பதாக சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15 to 17 வரைக்கும் வாசித்தால் அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கும். இவ்விதமாக அவர் சொல்லுவதற்கு அவருக்கு அந்த திட நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? அவர் ஒரு பர்வதத்தை போல் இருக்கிறார், அசையாமல் இருக்கிறார், ஆடாமல் இருக்கிறார், கலங்காமல் இருக்கிறார். தன்னுடைய வேலைக்காரனுக்கும் சொல்லுகிறார், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று. அப்பொழுது வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படியாக அங்கே வேண்டிக் கொள்கிறார். வேலைக்காரனுடைய கண் திறக்கப்படுகிறது. அவன் பார்க்கிறான், அக்னிமயமான ரதங்கள் எலிசாவை சுற்றிலும் இருக்கிறது, தங்களை சுற்றிலும் இருக்கிறது அந்த வேலைக்காரன் காண்கிறான். இவ்விதமாக நாம் அறியாத காரியங்கள் அநேகம் உண்டு. தேவன் நம்மை சூழ இருக்கிறார் என்பதை அநேக நேரங்களில் நாம் மறந்து போய் விடுகிறோம். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நாங்கள் ஒரு வாகனம் கிடைக்காமல் காட்டு பகுதியிலே நாங்கள் கடந்து சென்றோம். குறுக்கு பாதை, அந்த பாதையில் சென்றால் நம்முடைய இடம் வந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது அங்குள்ள மக்கள் சொன்னார்கள், இது மோசமான இடம், திருடர்கள் வருவார்கள், பலவிதமான விலங்குகள் வரும், பல சூழ்நிலையில் நாம் மரித்து போகக்கூடிய காரியங்கள் உண்டு என்று சொல்லும்போது அந்த ஊழியன் சொன்னானாம், நம்மோடு கூட சேனைகளின் கர்த்தர் வருவார், நீங்கள் பயமில்லாமல் வாருங்கள் என்று சொல்லி ஜெபித்துவிட்டு அவர்களையும் அழைத்து கொண்டு சென்றாராம். செல்லும்போது இந்த ஜனங்களுக்கு ஒரு புறம் பயமாக இருந்தது. ஆனால் அவர் ஜெபித்து முடித்தவுடனே ஒரு வெளிச்சம் ஒன்று அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்திருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு பரவசத்தோடு கூட போய்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக தங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு சென்ற பின்பு அந்த மக்களிடம் அந்த ஊழியக்காரன் கேட்டானாம், நான் ஜெபித்தவுடனே நீங்கள் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்தது என்று கேட்கும்போது அந்த ஜனங்கள் சொன்னார்களாம், நம்மை சூழ ஒரு பெரிய பந்து போல ஒரு உருண்டை ஒன்று இருந்தது. அந்த பந்து உருண்டைக்குள் நாம் எல்லோரும் இருக்கிறோம். நம்மை சூழ ஏதோ ஒரு பட்டயம் உருவின மனிதர்கள் நிற்கிறார்கள். அந்த பந்து உருண்டு போக போக நாம் நடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கு இதை போல ஒரு பயணம் இருந்ததில்லை என்பதாக கூறினார்களாம். அந்த ஊழியக்காரனுக்கு கூட தெரியவில்லை, ஆனால் அந்த மக்களுக்கு, அந்த கண்களுக்கு தெரிந்திருக்கிறது. இவ்விதமாக கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற விதம் பல நேரங்களிலே அற்புதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை தோளில் சுமந்து கொண்டு செல்வார். அநேக நாம் பிரசங்கங்களில் கேட்டிருப்போம், இந்த துக்கமான வேளையிலே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வரவில்லையே என்று சொல்லும்போது, நான் ஒருவன் மாத்திரம் நடந்து சென்ற கால் தடம் மாத்திரம் இருக்கிறது என்று ஒரு ஊழியக்காரன் சொன்னானாம். அப்பொழுது அவர் சொன்னாராம், அது உன் கால் தடம் அல்ல, அது நன்றாக பார், அது என் கால் தடம் என்று சொன்னாராம். இவ்விதமாக கர்த்தர் நம்மை தூக்கி தோளில் மேல் சுமந்து செல்வார், நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் கண்மணியைப் போல காக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்பதை நாம் காண்கிறோம். வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 8வது வசனம் வரை. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடிகளைப் போலிருந்து
நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான காலங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இங்கே பார்க்கிறோம், மாம்சத்தை நம்பி தன் புயபலத்தை நம்பி இருக்கிற மனுஷனுடைய நிலைமை அது வறண்டு போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் வறட்சியான காலத்திலும் அவன் கனிதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்பதை இங்கே நாம் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். நிச்சயமாக இது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். கர்த்தரை நாம் நம்பியிருக்கும்போது வறட்சியான காலங்களிலும் கூட நாம் செழிப்பாக இருப்போம். எவ்விதமாக ஒரு பனை மரம் இருக்கிறதோ அவ்விதமாக நாம் இருப்போம். ஏனென்றால் நீதிமான் பனையைப் போல செழிப்பான் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. நான் இருக்கிற தூத்துக்குடியில் பனை மரங்கள் அதிகம் உண்டு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் டீ குடிப்பதில்லை, பதநீர் தான் குடிப்போம். அவ்விதமாக அங்கே எப்பொழுதும் பதநீர் கிடைக்கும். அங்கே பனைமரத்தில் உள்ள ஒரு பலன்கள் எங்களுக்கு எப்போமாவது இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தில் நாங்கள் பனைமரத்தின் மூலமாக அந்த பலனை அனுபவித்து கொண்டே இருப்போம். ஒரு வீட்டுக்கு, எங்கள் வீட்டில் 2 பனைமரம் இருந்தது. விதமாக பனைமரம் இல்லாத வீடுகள் இருக்காது. இப்பொழுது நிறைய வீடுகள் பெருத்து போனதுனால் பனைமரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. அப்போது நாங்கள் ஓடி ஓடி ஒளிஞ்சு விளையாடுற இடமே பனைமரமாக தான் இருக்கும். 100 கணக்கில் பனைமரம் இருக்கும். ஒரு பனைமரத்துக்குள்ளே நின்றுட்டா தேடி தேடி வந்து பிள்ளைகள் நாங்கள் இவ்விதமாக விளையாடுவோம். பனைமரம் எங்களுக்கு ஒரு செழிப்பை கொடுத்த காலங்கள் உண்டு. இன்றும் கூட பனைமரம் இருக்கிற இடங்களிலே மக்கள் செழிப்பாக இருப்பார்கள். அந்த பனை அவர்களை வாழ வைத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஒரு பனைமரம் வளர்கிறதுக்கு அதிக நாட்கள் ஆகும். சொல்லுவார்கள், பனைமரத்தை வச்சவன் அதை பார்த்துட்டு செத்துருவாம்பாங்க. ஏன்னா அது பலன் கொடுக்கறது அவனால் அனுபவிக்க முடியாது. அதுக்கு பின் சந்ததியார் அனுபவிப்பார்கள். ரொம்ப லேட்டாக பலன் கொடுத்தாலும் கூட பனைமரத்தினுடைய பலன்கள் மிகுதியானது. நாமும் கூட பலன்கள் ஸ்லோவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அநேக ஆண்டுகள் நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். என்னுடைய காரியங்களை குறித்து நான் சொல்லப்போனால், இப்பொழுது டெல்லியிலிருந்து ஒரு மனிதன் வந்தார். அவர் என் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இப்போதும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் பழைய காரியங்களை சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அநேக காரியங்களை மறந்து விட்டேன். நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, நாம் ஊழியம் செய்து என்ன பெரிய காரியங்களை சாதித்து விட்டோம். நிறைய மிஷினரிகள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்க என்னென்ன காரியங்கள் எல்லாமோ சாதித்துட்டாங்களே, அவங்க சாதித்ததுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லப்போனால், நான் செஞ்சது என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் இந்த ஊழியக்காரர் வந்து ஞாபகப்படுத்தி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே அது நடந்தது, இங்கே நடந்தது, அவங்க ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க, நீங்கள் அங்கே போன இடத்துல ஜபித்த இடத்துல இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு அவர் சொல்ல எனக்கு பழைய ஞாபகங்கள் வந்தது. ஒரு மனிதன் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ காரியங்களை சொல்வாரானால் அதெல்லாம் அந்த பலன்களை நான் திரும்பி பார்க்க முடியாது, எனக்கு தெரியவும் செய்யாது. ஆனால் அந்த பலன்களெல்லாம் நிச்சயமாக பரலோகத்திலே நான் அனுபவிக்க முடியும். இவ்விதமாக நாம் செய்கிற பலன்கள், நாம் கிராமங்களில் போய் சிறுவர்கள் ஊழியம் எடுக்கிறோம், வாலிபர் மத்தியிலே ஊழியம் செய்கிறோம், சண்டே சர்வீஸ் எடுக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் நினைக்கலாம் நாம் என்ன பெரிய காரியங்களை செய்து விட்டோம் என்று நினைக்கலாம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலன் உண்டு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக அதற்குரிய பலனை தருவார். இந்த பனைமரம் எவ்விதமாக பலன் கொடுக்கிறதோ அவ்விதமாக நாம் நீண்ட நாட்களாக பலன் கொடுத்து கொண்டே இருப்போம். பனைமரம் 150 வருடம் வரை இருக்கும் என்பதாக சொல்லுவார்கள். அநேக ஆண்டுகள் இருந்து அது பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். அது வெளிப்புறம் கடினமான ஒரு தோற்றமாக தோன்றும். எவ்விதமாக மற்ற மரங்கள் இருக்கிறதோ அவ்விதமாகத்தான் தோன்றும். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற காரியங்கள்லாம் ஒவ்வொன்றும் பிரயோஜனமான காரியங்கள். பனைமரத்தில் உள்ள ஒவ்வொரு பலன்களையும் நான் சொல்லப்போனால் அது எவ்வளவோ நேரம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரு இடத்துக்கு நாகர்கோயிலில் போயிருந்தேன். அங்கே நாகர்கோயிலில் ஒரு ஆலயம் முழுவதும் பனைமரத்தாலேயே கட்டியிருக்கிறாங்க. எல்லாமே பனைமரம் தான். அவங்களுக்கு டேபிள், சேரு, அவங்களுடைய தூண், அவங்க ஆல்ட்ரு எல்லாமே பனைமரத்தை கொண்டே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. எனக்கு அந்த சர்ச்சை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னேன், இந்த பனைமரம் உளுத்து போகாதா, இது அவ்வளவு ஸ்ட்ராங்கான்னு கேட்கும்போது பனைமரத்துடைய அந்த உறுதி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே பனைமரத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களும் உறுதியானது. அந்த கருப்பட்டியெல்லாம் அந்த காலத்தில் வந்து அதை பாவாக காய்ச்சி மண்ணோட சேர்த்து குலைச்சி அதில் வீடு கட்டியிருந்தாங்கன்னா அதை கடப்பாரை வச்சு குத்தினாலும் கூட இடிக்க முடியாது. இந்த காலத்து சிமெண்ட் விட்டு கூட நம்ம இடிச்சிடலாம்.
அந்த காலத்து இந்த கருப்பட்டி பாவு ஊற்றி கட்டின வீட்டை நம்ம இடிக்க முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். விதமாக ஒவ்வொரு காரியத்திலும் அதனுடைய இலைகளில் பெட்டி செய்வாங்க. நாங்கள் அந்த காலத்துலலாம் மிட்டாய் பெட்டி வாங்கினா அந்த பெட்டியில் போட்டு தான் மிட்டாயெல்லாம் தருவாங்க. ஓலை விசிறி இருக்கும் அந்த காலத்தில், கலர் கலராக போட்டு ஓலை விசிறி செய்வாங்க, தொப்பி செய்வாங்க, பாய் செய்வாங்க. ஒவ்வொன்றும் பலன்தான். இன்றும் கூட அந்த பனைமரத்துலேருந்து கிடைக்கிற பொருட்கள் அதிக விலை. இன்றைக்கி நம்ம சாப்பிட முடியல. ஒரு நொங்கு 10 ரூபா சொல்கிறான். அந்த காலத்தில் நாங்கள் சும்மா சாப்பிட்ட எல்லாமே இப்போ விலை அதிகமாக போச்சு. அவ்வளவாக நம்மளுடைய கிரியைகளும் ஒரு பனைமரத்தை போல் இருக்கிறது. பனைமரத்தை போல நாமும் கூட பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கனிகளை கொடுப்போம். மகா வறட்சியான காலத்திலும் கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் அதிசயமானவைகள், அற்புதமானவைகள், ஆச்சரியமானவைகள். ஆகையால் நாம் கர்த்தர் பேரில் அதிக நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு கர்த்தரை குறித்து அதிகமாக சொல்ல வேண்டும், நம்பிக்கையோடு கூட சொல்ல வேண்டும். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பலனுண்டு என்று சொல்ல வேண்டும். அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போய் ஏதோ நமக்கு தெரிந்ததை நாம் மெதுவாக சொல்ல போகும்போது தான் அவர்களுக்கே ஒரு டவுட் ஆகிறது, இவர்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கையை குறித்து அதிகமாக சொல்லுவதில்லை என்று. இப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனை குறித்து சொல்லும்போது, தன்னுடைய ஹீரோவை குறித்து சொல்லும்போது மிகவும் உற்சாகமாக சொல்வார்கள். தங்களுடைய அரசியல் தலைவர்களை குறித்து சொல்லும்போது மிகவும் உற்சாகமாக சொல்வார்கள். எங்களுடைய கட்சியில் இவ்வளவு செய்வாங்க, இவ்வளவு நன்மைகள் உண்டு, இந்த காரியங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் வாங்கன்னு சொல்லி தங்களுடைய கட்சியோடு இணைப்பார்கள், தங்களுடைய ஹீரோவோடு இணைப்பார்கள், தங்கள் அரசியல் தலைவர்களோடு கூட இணைப்பார்கள். நாம் எவ்வளவாக சொல்லுகிறோம் நம்முடைய தலைவரை குறித்து, நம்முடைய தேவாதி தேவனை குறித்து சொல்வதற்கு அதிகம் உண்டு. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. அது 1000 ஆண்டுகள் ஆனாலும் அதை சொல்லி தீர்க்க முடியாது. அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் தீவிரமாக சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் உண்டு. அவர் மைக்கேல் ஜாக்சனை குறித்து சொல்லும்போது அவரே துள்ளி விடுவார். ஒரு 5 அடி உயரத்துக்கு துள்ளுவார். பட் மைக்கேல் ஜாக்சன் பேர் எடுத்தாலே நாங்கள் ஓடிடுவோம். ஏன்னா அவர் நம்மளை பிடிச்சிட்டு அவனை பற்றி சொல்கிற காரியங்கள் ஏராளமாக இருக்கும். அவன் வந்து ஸ்டேஜில் வந்தால் போதும், அவர் நடந்தால் போதும், நாங்கள் அப்படியே பரவசமாயிடுவோம். அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பு நடக்கிற காரியம், அவர் பின்னால் போகிறாரா முன்னால் வராரான்னு தெரியாது, அங்கிட்டு போவாரா அங்கிட்டு பறப்பாரான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி மணிக்கணக்கில் சொல்லுவார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சாதாரண மனிதன், ஒரு 50 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து ஒரு மனிதன் சொல்லும்போது அவன் முகமே பிரகாசமாக இருக்கும். என்னமோ எங்கேயோ பறக்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். இன்றைக்கி நம்மளுடைய தேவனை குறித்து நாம் எவ்விதமாக சொல்லுகிறோம்? கர்த்தரை விரும்புகிற மக்கள் அநேகர் உண்டு. இயேசு நல்லவர் என்று நாம் சொல்லி ஒரு வார்த்தையிலே சொல்லிவிட்டு வந்து விடுகிறோம். அவரை குறித்து சொல்ல வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. மணிக்கணக்காக நாம் சொல்ல வேண்டும். நாம் சொல்லுகிற அந்த ரசனையிலேயே அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு விருப்பமாக சொல்லுகிறார்களே. நான் ஒவ்வொரு சமயம் சுவிசேஷம் சொல்லும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்படியே மேலெலாம் புல்லரிக்குதும்பாங்க. இதை பெருமைக்காக சொல்ல, உண்மையிலே அது என்னுடைய வார்த்தை இல்லை, கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாம் சொல்லும்போது அவர்களுக்குள் அந்த வார்த்தைகள் கடந்து செல்கிறது, அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணுகிறதை நாம் காண முடியும். இவ்விதமாக நாம் தீவிரமாக இந்த காலங்களிலே கடைசி காலம் என்று நாம் அறிந்து மக்களுக்கு அவரை குறித்து அதிகமாக சொல்லும்போது அவர்களும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பார்கள். அவர்கள் கர்த்தரை நம்பும்போது அவர்களுக்கு இந்த பலன்கள் மெய்யாகவே அவர்களுக்கும் உண்டாகும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, தேவனின் ஆவியால் விடுதலை வாழ்வினை பெற்றவர் பலரும் உண்டு. இயேசு மகாராஜன் உன்னை தான் அழைக்கிறார், நம்பி நீ ஓடிவா. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே, மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. மங்கி போன மனம் புது வாழ்வில் மலர்ந்திடுதே. இன்றைக்கி நம்மளுடைய மனம் மங்கி போய் இருக்கிறது. கர்த்தரை மறந்து போய் நாம் வாழ்கிறோம். கர்த்தருடைய அன்பை இன்னும் நாம் அறியாதவர்களாக, அவருடைய நன்மைகளை நினையாதவர்களாக,
அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போய் காணப்படுகிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தந்திருக்கிற ஏராளமான நன்மைகள் கணக்கில் அடங்காதவைகள். அவைகளை நாம் எண்ணி எண்ணி பார்த்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் மாயான உலகத்தில் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு அவருடைய அன்பை குறித்து சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொன்றையும் நாம் விவரித்து சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். மிகுந்த பாரத்தோடு கூட சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதனும் கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தமல்ல. அவருடைய அன்பை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். ஒருவரும் அந்த நரகத்தை நோக்கி செல்லக்கூடாது என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களை நாம் இயேசுவுக்கு சொந்தமாக்க நாம் நாமே அர்ப்பணிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை தந்தையே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எப்போதும் நாங்கள் வாசித்து கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மை நம்பினவர்களுக்கு நீர் பூரண சமாதானத்தை கொடுக்கிறீர். அந்த தேவ சமாதானத்தை கொடுக்கிறீர். கர்த்தர் நீர் எங்களுக்கு கண்மலையாக இருக்கிறீர். எங்களை கூட சென்று நீர் வழி நடத்துகிறவராக இருக்கிறீர். எங்களை ஒரு குறையுமின்றி நடத்துகிறவராக இருக்கிறீர். எங்களை பனைமரத்தை போல ஆக்கி ஆண்டவரே, அநேக பலன்கள் எங்கள் மூலமாக அநேகருக்கு கிடைக்கும்படியாக நீர் செய்கிறவராக இருக்கிறீர். எங்களை ஒருபோதும் மறந்து விடாத தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்கிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக கர்த்தர் நீர் எங்களை கொண்டு செய்யப்போகிற காரியங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் ஆராதனையில் நாங்கள் ஆண்டவரை இந்த நாளில் இருந்து நாங்கள் கர்த்தரை நம்புவோம் என்று ஆண்டவரே அன்று எசேக்கியா ராஜாவோடு கூட சேர்ந்து அந்த யோசபாத் ராஜாவோடு கூட சேர்ந்து நாங்களும் சொல்லுகிறோம். நாங்கள் உண்மையே நம்புவோம். இந்த உலகத்திலே வெற்றியை தருகிறவர் நீர் ஒருவரே. எங்களுக்காக ஆண்டவரை சகலவற்றையும் செய்து முடிக்கிறவரும் முடிப்பவருமாக இருக்கிறவர் நீர் ஒருவரே. நாங்கள் உம்மை விட்டு ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். உமது கரத்தை நாங்கள் உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்வோம். எங்களை ஆண்டவரை நாங்கள் உமது கரத்தில் நாங்கள் தந்துவிட்டோம். இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் வாழ்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட வாழ்வோம் என்று உம்மோடு கூட நாங்கள் இந்த காலை வேளையிலும் உடன்படிக்கை பண்ணுகிறோம். எங்கள் உடன்படிக்கை நீர் ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. நீர் எங்களை நம்பி தந்திருக்கிற ஆண்டவரே பொறுப்புள்ள பணிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் கடமை உணர்ச்சியோடு கூட செய்ய ஆண்டவரை உண்மையும் உத்தவமாக செய்து உமது ஆண்டவரை வருகையில் உண்மையும் உத்தவமுள்ள ஊழியனே, உண்டே எஜமாண்டே சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்வதற்கு ஆண்டவரை நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் புரியும். எங்கள் விஎம்எம்ஐ ஆசீர்வதியும். ஆமீன். வில்லேஜ் டிவி நேயர்களை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த பணிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் உடைய தேவ சமாதானம் எங்களை ஆட்கொள்வதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.